திரு அக்னி, எல்லாமே வெடிகுண்டு அக்னி. நீங்க பார்த்து நீங்களே எந்த வெடிகுண்டுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லுங்க. அமித்ஷா தான் இபிஎஸ்க்கு தலைவர், அது ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அப்புறம் சரி செஞ்சிருவாங்க இந்த பிரச்சனையா, இல்லை ஓபிஎஸ்ஸை சரி செய்து இபிஎஸ்ஐ சரி செய்து ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சுறாங்க. சசிகலாவும் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்தால் கூட அதுதான் பலம்னு பாஜக நம்பினா கூட அதையும் செய்வாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறது பலம் கூட்டணிக்கு அப்படின்னு பாஜக உறுதியா நம்புறாங்க. பாஜக நம்புகிறது அல்லது அதிமுக நம்புகிறது அப்படிங்கிறத தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஒருங்கிணைந்த அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஒருங்கிணைந்தவ வழக்குகள் போடாமல் தனியாக 2024 பாரதிய ஜனதா கூட்டணியோட நம்ம நிற்காமல் இருந்திருந்தோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த அப்படின்றது சாத்தியப்பட்டிருக்கும். ஆகையினால இன்றைக்கு எல்லா வழக்குகளையும் தாக்குபவரை விட தாங்குபவருக்குத்தான் வலிமை அதிகம் அப்படிங்கிறது மாதிரி எல்லா வழக்கும் போட்டுருவோம். பாரதிய ஜனதாவோட 2024 கூட்டணிகளையும் நாங்கள் சேருவோம். நாங்கள் திரும்பியும் வந்தால் எங்களை ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் முடிவெடுப்பாங்க. இது ஒன்று. நம்முடைய சார் சொல்லும்போது சொன்னாங்க, மரியாதைக்குரிய துரைக்கருணா சார் சொல்லும்போது சொன்னாங்க, தனிமரம் தோப்பாகாது, அது மரத்துக்குத்தான். அப்படிலாம் நம்பினாங்க. தலைவனுக்கு அப்படி கிடையாது சார். தந்தை பெரியார் தனி மனிதர் தான், அவருக்கு பின்னால் அண்ணா உருவாகினார், அப்படியே வந்துச்சு. அது மாதிரி தான். ஆக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பாரதிய ஜனதா, திரு அடல் பிகாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ண அத்வானி ஆகிய 2 மனிதர்கள், 2 பொன்னான மனிதர்கள், வழக்கறிஞர்கள் இந்த இயக்கத்துக்காக வந்தாங்க. இன்னைக்கு அது தொடர்ந்து ஆட்சியில தொடர்ந்து இருக்காங்க. அந்த 2 வக்கீல் பேரை சொல்லித்தான். அதே மாதிரி தான் 2 வக்கீல் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதுல ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இருந்தவங்க தான் வெள்ளக்காரங்க ஆட்சியிலே மாறி இல்லப்பா எங்களுக்கு தனியா தான் வேணும்னு சொல்லி வந்துச்சு. அதான் நீதி கட்சி. அது இருக்கட்டும். இப்ப சார் போகிற போது அப்படி லேசா வெடி வேண்டுமானால் பலமாக இருக்கும், ஆனால் தீக்குச்சி என்பது ஒரு சிறுசாகத்தான் இருக்கும். ஆனால் போகிற போது ஐயா நித்யானந்தம் அவர்கள் சொல்றாரு, அவங்க சொல்லித்தான் இவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லித்தான் அவங்க சொல்லுவாங்க. இதை எத்தனை நாளைக்கு தான் அவங்களும் சொல்றாங்க நீங்களும் சொல்றீங்க? கர்ணன் 100 பேரோட போனாலும் சாவுதான், 5 பேரோட போனாலும் அதான் 6லும் சாவு 100லும் சாவு. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரோட சேர்ந்தாலும் அப்படித்தான், 100 பேர் கௌரவர்களோட சேர்ந்தாலும் அப்படித்தான். அந்த பேச்சு இங்கு வேண்டாம். இங்க தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் கூட்டணியா, அந்த ஒற்றை எல்லை கோடு தமிழ்நாடுல கபடி மாதிரி ஒற்றை எல்லை கோடுல நில்லுங்க. தேசிய தலைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கூட்டணிக்கு, அது பிற மாநிலத்தில். ஆனால் தமிழ்நாட்டிற்கு அது பொருந்துமா என்று கேட்டால், பலமான கூட்டணி என்று எல்லோராலும் பேசப்படக்கூடிய திமுக என்கிற ஒரு மாய பிம்பத்தை, அந்த சூழ்ச்சமத்தை, அந்த தந்திரத்தை தெரிந்த ஆட்சி விட்டு இறக்கக்கூடிய சக்தி அதிமுகவுக்கு தாங்க இருக்குது. ஆகவே அங்க நாங்க தான் முடிவெடுப்போம், அங்கதான் முடிவெடுப்போம் சொல்ல முடியாது. இல்ல, இதெல்லாம் பலம் தானே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருங்கிணைந்த அதிமுகன்றது ஒரு பலம். இப்போ 10.5% இடஒதுக்கீடுல காம்ப்ரமைஸ் வந்தா ராமதாசும் அன்புமணி ராமதாசும் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பலம். அப்போ அந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியெல்லாம் பலப்படுத்த முடியும்னு இங்க தமிழ்நாட்டு தலைமை அதிமுக நினைக்கிற மாதிரி பாஜக தலைமையை யோசிப்பாங்க இல்லையா? ஐயா நித்யானந்தம் அவர்கள் பேசும்போது நான் மட்டும் புரியாமே இருந்தேன், தலைவர் உள்ள வந்துட்டாரு. புரிதலுக்காக சொல்றேன். தினகரன் அவர்களை கேட்கின்றார்கள், நீங்கள் என்டிஏல இருக்கிறீங்களா அப்படின்னு. அது எடப்பாடி அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும், அவர் தான் என்டிஏ தலைவர் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நான் பேசுறேன். தமிழ்நாட்டு தலைமைங்கிறதுல உறுதியா இருக்காரு. கரெக்ட் சார், அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நீங்க அவங்க பேசுறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது இதாகாது. நம்ம இப்ப திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதற்கு முழு தகுதி வாய்ந்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் அதை முடிவெடுப்பாரே ஒழிய நாம எல்லாத்துக்கும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படியெல்லாம் போக முடியாது சார். திமுக கபலீகரம் பண்ணிடும். இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகன்ற ஒரு டிமாண்டை பாஜக ஏத்துக்கலைன்னா ஓபிஎஸ் தனிப்பாதையில போயிடுவாரா அப்படின்னு கேட்டா ஆமா போயிடுவாருன்னு அவர் சொல்றாரு. அந்த டிமாண்டுக்கு பாஜக செவிசாய்க்கலைன்னா அவர் வேற பாதையில போயிடுவார்னா, இந்த வேற பாதைங்கிறது திரு டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி திமுக பக்கம் போறாங்க, தேமுதிக போகுது, பாமக ஏதாவது யோசிக்கிறாங்க அந்த மாதிரி, திரு ஓபிஎஸ் அந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னா கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியும் பலவீனம் அடைஞ்சு
திமுக கூட்டணி ஏற்கனவே பலமா இருக்கிறது இன்னும் பலமானா சிக்கல் இந்த கூட்டணிக்குன்னு டிடிவி சொல்றது அது நடந்துராதுன்னு நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா உறுதியா? அரசியல்ல நடக்கும் நடக்காது அப்படின்னு கணிக்கலாம் முடியாது சார். ஆனா சாருன்னு சொன்னாங்க அன்பு வலை வீசி அப்படின்னாங்க. அரசியல்ல அன்பு வலையில அந்த விலை எங்க விற்கிது எவ்வளவு விலை சொன்னோம்னா அது பிற கட்சிகள் வாங்கிக்கிறவாங்க. அரசியல்ல அதிகார வலை தான் வீசுவாங்க. நான் இருக்கிறேன், நான் ஆளுங்கட்சி, இந்த அரசு இயந்திரத்தை நான் பயன்படுத்துகிறேன், இப்படித்தான் இருப்போம்னா அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இங்க சொல்லுவாங்கல்ல சார், மூத்தோர் சொல்லும் புது நெல்லிக்காயும் முதல்ல கசக்கும், அப்புறம் தான் இனிக்கும். ஏன்னா அப்பா அம்மா சொல்லும் போது அன்னைக்கு தெரியாது, ஏன்னா இள ரத்தம் துடிக்கும். எல்லாவது தப்பு பண்ணிட்டு எங்கேயாவது போய் ஜெயில இருக்கும் போதுதான் ஆகா நம்ம அப்பா அன்னைக்கு சொன்னாரே அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரிதான் நெல்லிக்காய் சாப்பிடும் போது கசக்கும், ஆனா திண்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பாருங்களேன், அப்பதான் இனிக்கும். அது மாதிரி தான் இங்க அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அது டெல்லியாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும், உங்களுடைய குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல ஒற்றை குறிக்கோள், திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் ஒரு அணியில் நின்று அதிமுக தலைமையில் நின்று நாளைக்கு 31 எப்படி இருக்கும், நாளைக்கு பாஜக வளமையா வருமா, 20% கூடுமா, அது தெரியாது. 26ல இந்த கூட்டணிக்கான தலைமை முதல்வர் வேட்பாளர்லயே அவர் நிறைய பொடி வச்சு பேசியிருக்காரு. சார் உங்களுக்கு பொடி வைக்கிறதா வேலை, ஆனா எங்களுக்கு அந்த பொடிய சுக்குநராக்குறதா எங்க வேலை. ஆகவே இந்த பொடி வைக்க வேண்டிய வேலையெல்லாம் பாரதிய ஜனதா பல மாநிலங்களில் உங்கள் சித்து விளையாட்டை விளையாடி இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இங்கு 2 முனை போட்டி திமுக அதிமுகவுக்கு தான். திமுக ஆட்சி அகற்ற முடியும்னா அது அதிமுகவில தான் முடியும் என்பதை பல தடவை சொல்லியாச்சு. ஓகே.